ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கு. தொழுகை என்பது இறைவனை வணங்குதல், வழிபடுதல், கீழ்ப்படிதல், கட்டுப்படுதல், பின்பற்றுதல். அதாவது படைப்பின் நோக்கம் என்ன? ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி நான் படைக்கவில்லைங்கிறான். அவன் வணங்குவதற்காக தான் படைச்சிருக்கிறான். வணக்கம்னா என்ன? இறைவனுக்கு கட்டுப்படுதல், கீழ்ப்படிதல், பின்பற்றுதல். அப்ப உங்களில் செயலில் அழகானவர் யார்? உங்களில் அப்படிங்கிறான். கணவன் மனைவிக்கிடையே உங்களில் செயலில் ஆனவர் யார்? பெற்றோர் பிள்ளைக்கிடையே உங்களில் செயலில் அழகானவர் யார்? அதாவது உங்களில் தொழுகை கடைபிடிப்பவர் யார்? கணவன் மனைவிக்கிடையில தொழுகை கடைபிடிக்கணும், பெற்றோருக்கு பிள்ளைக்கிடையில தொழுகை கடைபிடிக்கணும், சகோதர சகோதரிக்கிடையில தொழுகை கடைபிடிக்கணும்,